ஜீ தமிழ் பார்த்துட்டு இருக்கிற 60 கோடி தமிழர்கள் 200 கோடி இந்தியர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் அவர் என்டையர் டீம் வை திஸ் கொலவெரி. நார்மலாகவே நாங்கள் வைதிஸ் கொலவெறியில் சொதப்புன்னு சொதப்பி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி சொதப்பின விஷயங்கள்லேயே குபீர் சிரிப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் பார்த்து செம்மையாக சிரித்து ஸ்தம்பிச்சு போகலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல் வை திஸ் கொலவெரி ப்ளூப்பர். நேற்று நைட்டு ஃபுல்லாக செம்ம டக்கராக இருந்திருப்பீங்க, இல்லைனா வந்து கோயில் போயிட்டு காலங்காத்தால் தான் வந்து தூங்கியிருப்பீங்க. ஏந்ததுலேருந்து காலையிலேருந்து இப்போ சாயங்காலம் வரைக்கும் டிவியில் என்னெல்லாம் ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்க ஆண்டி? ஏதாவது ஒரு படத்தோட டீம் சோஃபா செட்டில் உட்காந்து பேசுறதை பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா ஏற்கனவே 80 வாட்டி போட்ட படத்தை 200 வாட்டி போட்டு 81வது வாட்டியாக உட்காந்து அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் நியூ இயர் அன்னைக்கு உங்களை சந்தோஷ கடலில் திளைக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி நாங்கள் எடுத்ததே ஒரு 10 எபிசோட் தான் இப்போ வரைக்கும் எடுத்திருப்போம். அந்த 10 எபிசோடுக்குள்ளே பயங்கரமான சொதப்பல்கள், பயங்கரமான காமெடி காட்சிகள், நீங்கள் பார்க்கும்போதே வந்து கிட்டத்தட்ட 15 நாள் லீவ் போட்டு சிரிக்கிற அளவுக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வை திஸ் கொலவெரி நியூ இயர் ஸ்பெஷல் ப்ளூப்பர்ல பார்க்க போறீங்க. நார்மலாக நியூ இயருக்கு டிவியில் ப்ரோக்ராம் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு உட்காந்தா சின்ன வயசுலேருந்து உங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே என்ன நடக்கும்? 2013 வருஷம் கனவு கண்ணி யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 7 ஹீரோயினே திருப்பி போய் கடைசியில் முடிவுலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் நடக்கும். இல்லைனா புதுசாக 4 சோஃபா செட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடிகையை உட்கார வச்சு அவங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் கேட்பாங்க. ஏதோ நம்மளுக்கு அதனால 10 பைசா பிரயோஜனம் இருக்க மாதிரி. இல்லைனா வந்து ஏதாவது ஒரு படத்தை 80 வாட்டி போட்டிருப்பாங்க. இல்லை இந்திய தொலைக்காட்சிகள் முதல் வாட்டினா அதே 200 வாட்டி போடுவாங்க. அதோட விளம்பரமே படத்தோட டைமோட ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நியூ இயர் அன்னைக்கு உங்களை கடுப்பேற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வை திஸ் கொலவெரியில் பயங்கர சந்தோஷமாக நாங்கள் சொதப்புன்னு சொதப்பிருப்போம். சந்தோஷ மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற நிறைய ஐட்டங்கள்லாம் உங்களுக்காக அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். சதாசமா பாருங்க. இது வரைக்கும் ஷூட் பண்ணதுலேயே, இன்ஃபேக்ட் டெலிகாஸ்ட் ஆனதுலேயே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோடு வந்து ராகவ், பிரீதா, அதுக்கப்புறம் சிங்கர் வேல்முருகன், கல்பனா, இவங்க 4 பேர் வந்து அந்த எபிசோட். அந்த எபிசோட்ல என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தாக்க 4 பேருமே செம்ம ஜாலியா இருந்தாங்க. இந்த எபிசோட்ல இன்னொரு செம்ம ஜாலியான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனைவி முன்னாடியே ஒரு கணவனை கபலீகரம் பண்ற மாதிரி ஒரு அமானுஷம் குத்தம். என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ராகவ் வந்து படுக விட்டு பக்கத்துல 2 பொண்ணுங்க வந்து அப்படியே லைட்டா அந்த அமானுஷம் ஆரம்பிக்கும் போது இப்படி எல்லாம் பண்ணாங்க. உடனே மனைவிக்கு வந்து பொசசிவ்னஸ் எல்லாம் வரும்னு பார்த்தா அவங்க சிரிச்சுன்னு தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போக போக கொடூர வில்லனா நடிச்ச ஒருத்தனை கூட்டின்னு வந்து ஆயில் மசாஜ் பண்றதுக்கு இவர் ஏன் ஊச்சி மண்டையிலன்னும் போது மண்டையில செம்மடியே வச்சு தட்டுன்னு தட்டி கிட்டத்தட்ட உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஒரு ஆயில் மசாஜ் வந்து ராகவ் நடந்தது. காய்த்தோடும் தூரம் காய்ச்சவளே, செக்காலே என்ன சஞ்சவளே, ராத்திரி தூக்கம் அழைச்சவளே, சுந்தரியே அப்பா தந்தனவளே, கண்ணால என்ன காய்ச்சவளே, ராத்திரி தூக்கம் கலைச்சவளே, சுந்தரியே. இதை பார்த்த மக்கள்லாம் பயங்கரமா சிரிச்சாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷி அப்படின்ற மாதிரி இருக்கிற பிரீதா என்ன பண்ணிட்டாங்கன்னா டென்ஷன் ஆகி எங்களெல்லாம் அடிக்க வந்துட்டாங்க. அதை பாருங்களேன். போட்டி முடிஞ்சு போச்சுட்ட. அப்பா தாயே எங்க கொண்டு வந்தீங்க? பாருங்க என்ன கொலை பண்ணாதிருக்காங்க உங்களாலதான். தாயே அப்பா இதே மசாஜ கேளுங்க தாயே, நேச்சுரல்ஸ்ல போய் பண்ணிருந்தீங்கன்னா 4000 ரூபாய் கேட்டிருப்பாங்க. உங்க புருஷனுக்கு நாங்க ஃப்ரீயா ஒரு ஹெட் மசாஜ் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு மனைவியோட வயிற்றுச்சல் எங்களுக்கு தெரியுது. வாயா வேல்முருகா, உனக்கு இருக்கு பாரு அடுத்தது. அவருக்காவது ஹெட் மசாஜ், உனக்கு ஃபுல் பாடி மசாஜ். 2 பொண்ணு மசாஜ் இப்ப சொல்லு. நல்லா இருக்கணும் பாட்டுன்னு நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? இல்ல அப்படி இருக்கணுமே பாட்டுன்னு நினைச்சேன். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு அப்பே. ஆஹா சாமி. அவர் பேர் என்ன? இவரு பேரா ஜெயின் கொஞ்சாலஸ். எனக்கே தெரியாதுங்க. இப்பதான் அண்ணே உங்க பேர் சொல்லுங்க. அவரோட டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுங்கப்பா. பேக்கப் முடிஞ்ச அப்புறம் உங்க 2 பேருக்கும் இருக்கு. நான் நோட் பண்ணி வச்சிட்டேன். நீங்க என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னு நீங்க சொல்றதுலயே தெரியுது. நோட் பண்ணி வச்சிட்டேன். என்ன டார்ச்சர் பண்ணுவேல்ல, நீங்க என்ன பண்ணுவேல்ல எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணு கற்பகாம்பாள் மெஸ்ல எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேல்ல எனக்கு தெரியும். வீட்டுல நான் ஏதாவது பிரச்சனை பண்ணா இந்த ஆளுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாப்பான்னு சொல்லுவாங்க. கல்பனா பார்த்தாக்க இதுக்கு முன்னாடி வந்த ரியாலிட்டி ஷோலையோ இல்லை அவங்க பாடுற ஏதாவது ப்ரோக்ராம்லேயே பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்பனா பெரியமா மாதிரி யாராவது வந்திருப்பாங்க. இதில் கல்பனா வந்து மிக இளமையான ஒரு மனுஷியா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு செம்ம ஒல்லியாகி வந்தாங்க.
இது எங்ககிட்ட சொன்னோன்னே அவங்களுக்காக ஸ்பெஷலாக அமானுஷன்லாம் டிசைன் பண்ணி ஒரு கார் பின்னாடியே 1/4 கிலோமீட்டருக்கு ஓடுற மாதிரி ஒரு அமானுஷம் கொடுத்தோம். What gymming and exercising and going? லைஃப்ல டாக்டர் சொன்னாரு நீ வந்து ஒல்லியாகணும்னா ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இல்ல ரொம்ப நொந்து போயிருக்கணும்னாரு. உங்களோட ஷோஸ் நிறைய கேட்டேன், ரொம்ப நொந்து நூலாயிட்டேன். Thank you for the compliment again. இந்த ஷோல இருக்கிற அமானுஷங்கள் பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டீங்களா? ஏதாவது இருக்கிறதே பெரிய அமானுஷன் நீங்க. இதவே பார்த்துட்டோம், இதுக்கு மேல என்ன பெருசா? இந்த எபிசோட்ல இன்னொரு பெரிய ஹைலைட் யார் அப்படின்னு பார்த்தாக்க சிங்கர் வேல்முருகன். ஏன் அப்படின்னா வந்து நார்மலா ஒரு பாடி நம்ம பார்த்திருப்போம், இல்லைன்னா தத்தக்கா பித்தக்கான ஒரு 4 ஸ்டெப்பு போட்டு ஆடி பார்த்திருப்போம். ஆனா இந்த எபிசோட்ல வாய் விட்டு பார்த்தோம். எது எடுத்தாலும் அப்படின்ற மாதிரி வாயை கொய்யாய்க்கிற அளவுக்கு நிறைய பேசி அவரே நிறைய மாட்டினார். எல்லாரும் 2 நிமிஷத்துல ஐஸ் கட்டி நின்னாங்கன்னா இவர் வந்து 5 நிமிஷம் நிக்கிற அளவுக்கு வாய் குத்தார். எல்லாரும் வந்து பெட்ல சுத்தி கீழே விழுந்தாங்கன்னா இன்னொரு சான்ஸ் கிடைச்சுன்னா இவர் பேசின பேச்சுக்கே இவருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கல. He did lot of dancing, lot of falling down and lot of amonisham facing. வேல்முருகன் உங்களோட கொரியோகிராஃபி ஸ்டெப்ஸ்ல இருக்கிற மொத்தம் 4 ஸ்டெப்ல இதுவும் ஒண்ணு இல்ல? 5 சார். 5ஆ? ஓகே வேல்முருகன் நீங்க ஒரு புதுசா இப்ப எனக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அதெல்லாம் இருக்கு. நிறைய அமானுஷங்கள் வச்சிருக்கோம் உங்களுக்காக. ஏங்க என்னங்க பித்தளை வெள்ளி அலுமினியங்கிற மாதிரி அமானுஷங்கிறாரு, என்னன்னு ஒண்ணுமே புரியல. நான் கூட நீங்க ஆரம்பிச்ச போது நல்ல ஜோக்கா முடிப்பீங்களோன்னு நினைச்சு தப்பா நினைச்சேன். வேல்முருகன் நீங்க ஒரு எனர்ஜெட்டிக் மேன். நீங்க சொல்ல நிறைய அமானுஷங்கள்லாம் இருக்கும். ஃபேஸ் பண்றது தயாரா இருக்கீங்களா? சார் உங்களே பேஸ் பண்றோம், அப்புறம் என்ன சார்? ஆஹா இது நல்லா இருக்கு. அதோட இது பெட்டர். துணிக்கு அடியில என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. அந்த பக்கமா எட்டி பார்த்து இந்த வேல்முருகனுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா வேல்முருகன் 4 நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா, என்ன சொன்னீங்க? எந்த டிஸ்டர்பும் இல்லாம இருந்தா 4 மணி நேரமும் பாருங்க. எந்த டிஸ்டர்பும் கிடையாது உங்களுக்கு. நீங்க ஹலோ நீங்க சொன்னது அவர் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அவர் பண்ண மாட்டாரு. வாட் a co-contestant. I really like you Mr. Raghav. நாங்க ரெடி. அப்பா பார்மா இந்த குழந்தைக்கு இன்னொரு வாட்டி நீங்க கை தட்டலாம். கொடுத்த வாக்கு கொடுத்த பொருள். காலையில ரெக்கார்டிங் வேல்முருகன் இப்பொழுது பண்ணுவா. இதான் கொலவெறி உண்மையே. Baby, you're so hard and fine. La 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 la. உலக தொலைக்காட்சிகள் முதல் முறையாக வேல்முருகன் இங்கிலீஷ்ல லாலாலா பண்ணதுனால அவர் இந்த படிப்புல நான் விடுவிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க பார்த்த ஒரு எபிசோட்ல ஒரு 4 சாதாரண பொதுஜன வெகுஜன மக்களாகிய நம்மள மாதிரி 4 பேர் வந்திருப்பாங்க. இந்த 4 பேர்ல இருக்கிறதுலே பார்த்தோன்னே ஹைலைட் யார் அப்படின்னு பார்த்தாக்க சோமசுந்தரம் அப்படின்ற ஒரு ஐடி மேன் அப்படின்றதோட பாக்குறதுக்கு சவேரா ஹோட்டல் சர்வர் மாதிரியே வந்துருப்பார். ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்த ஒரு 15 நிமிஷத்துல செட்ல இருந்த எல்லாரும் வந்து அவருக்கு ரசிகர் ஆயிட்டாங்க. மனதுகார எடுத்து வச்சு வைக்கிறேன். ஆரம்பமே ஸ்தம்பிச்சு போற மாதிரிதானே இருக்கு. சோமசுந்தரம் ஷூ போட்டுட்டு இதுக்கு தான் ஷூவா கட்டிட்டு படாத இடத்துல பட்டு உனக்கு ஏதாவது ஆயிட போறதோ சோமசுந்தரம். நாளைக்கு நீ பேரங்கொடுத்தி எல்லாம் பார்க்க முடியாது போல இது. எஸ் பார்த்து சோமசுந்தரத்தை வாழ்க்கை சோமசுந்தரம் ஆஹா சோமசுந்தரம் இஸ் பிஹேவிங் லைக் சர்வர் சுந்தரம். ஐயோ இவங்க வேற 7 அடிக்கு இருக்காங்களா? ஏறுங்க. ஓகே அவர் கை பிடிச்சுக்கோங்க சரியா? கீழே விடணும். தண்ட கருமாந்திரம் வா இங்க வா. ஏங்க இந்த வயசானவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். டேய் சோமசுந்தரம் ஒருத்தனால இந்த கேமே ஆரம்பிக்காது போல இருக்குடா டேய். ஓகே உனக்கு எதுக்குடா பஞ்சு டைலாக்? அங்க பாருடா ஒன்னால 2 பேர் ஒதக்கு குயிக்கே குதிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு புதக்குடி செட்ல. சோமசுந்தரம் அப்படின்றவருக்கு வெறும் நடக்கும்போதே பேலன்ஸ் வராது அப்படின்ற அளவுக்கு இட்ஸ் நான் பேலன்சிங் கை. வந்து அந்த அமானுஷத்து மேல ஏறதுக்குள்ள அவர் கூட ஏறின ஒரு 3 பேரை தள்ளி விட்டு அசிங்கமா என்கிட்ட திட்டு வாங்கி ஆனா கடைசியில ஒரு வழியா ஏறி நின்ட்டார். 400 வாட்டி கீழே விழுந்தார். அதை நீங்க பார்க்கலாம். இப்போ அந்த சோமசுந்தரம் தான் இந்த பிரச்சனைகளா காரணம். பாரு டேய் சோமசுந்தரம் கொசு மருந்து வச்சு கொண்டுடுவான்னு போக சிரிக்காதீங்க. கக்க பக்கன்னு கை பிடிச்சுக்கோங்க. வேணா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அதையும் தாண்டி எனக்கு கெட்ட வார்த்தைலாம் வருதுடா வாயில.
பெண்ணே இதுவரை வாழ்ந்தேன் வாழ்க்கைய நாட்டை மறுமுறை வாழ்த்திட வழி இல்லையா லலலா, 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 லலலா. பாக்குறதுக்கே படு கன்றாவியா இருக்கிற சோமசுந்தரத்தை பாருங்கள். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற சோமசுந்தரத்தை பாருங்கள். காலை ரொம்ப விரிக்காத, இட்ஸ் கவர்ச்சி ஆங்கிள். சோமசுந்தரத்துக்கான அமானுஷ்யம் ஆரம்பிக்க போது இவருக்கு எதிராக போட்டியிட்ட அவங்க ஈனஸ்வரத்துல பாடினதுக்கு அப்புறம் சோமசுந்தரம் நீ செம்ம என்டர்டைனிங்கா என்ன பேஷன் மாதிரி உட்காந்துங்க சாய் நல்லா சாய் செம்மையா என்டர்டைன் பண்ணாதான் நீ ஃபைனல்ஸ் போக முடியும். 25,000 ரூபாய் வின் பண்ண முடியும். ஓகே கண்ணாடி போட்டுக்க, அப்பதான் கன்றாவியா இருப்ப. பெண்களுக்கு எதிராக இத்திரூண்டு வயலன்ஸ் தூண்டு வயலன்ஸ் நடந்தாலும் அதை எதிர்த்து பொக்குன்னு கூத்துற அளவுக்கு ஒரு கொள்கையோட இருக்கிறவன் தான் நான். எதுக்காக திடீர்னு இந்த பஞ்ச் டைரக்ட் சொல்றேன்றீங்களா? வேட்டையாடு விளையாடுல எப்படி ராகவன் வந்து ஐ ஹேட் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் தி prejudice ஆஃப் தி prejudice அப்படின்னு சொல்வாரோ அதே மாதிரி பிரின்சிபலோட தான் இந்த ஷோ நாங்க நடத்தினோம். திடீர்னு ஒரு அத்லட்டிக்கா மிக பெரும் சாம்பியனா இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டாங்களேன்ற சந்தோஷத்துல அவங்களுக்கு நாங்க ஒரு அமானுஷ்யம் கொடுத்தோம். இட்ஸ் ரியலி பவர்ஃபுல். அவங்க மேல பட்டு 150 பந்து திரும்பி வந்துருக்குது. இப்போ நான் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே நீங்க நல்லா என்டர்டெய்னிங்கா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதுக்கு ஒரு வாட்டி கை தட்டலாம். உங்களை அடிச்ச இந்த 4 பேரை நீங்க 4 வாட்டி அடிக்கலாம். சான்ஸ் குறி மிஸ் ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. நல்லா எய்ம் பண்ணிக்கோ. உன்னை ஒரு பெரிய வீராங்கனைன்னு பில்டப் பண்ணி கொடுத்துருக்கேன். அவன் தாம்பரத்துல போய் விழணும். ஓகேவா? அடிக்கிறியா? இவர் கோட்டலாங்க நான் தான் ரூல்ஸ் போடுறேன். நீ என்ன ரூல்ஸ் போடுற? அந்த புருவத்திலே அடி. புருவத்தை ஷேவ் பண்ணி விட்டுருக்கான் பாரு அவன். ஏய் நவரக்கூடாது. செம்மையா இல்லையா? சரி ஓகே, வெல்கம் பேக் டு Why This Koliveri நியூ இயர் ஸ்பெஷல் ப்ளூபர்ஸ். ரோலிங் ஆக்ஷன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த Why This Koliveri நாங்க ஆரம்பிச்ச உடனே சரி ஷோ பேர் இதை வச்சுட்டு இவர் கூப்பிடலானே அப்படின்ற மாதிரி தான் எங்க மைண்ட்ல ஒரு உதித் நாராயண் ஐடியா வந்தது. என்ன அப்படின்னா அந்த பாட்டோட ஒரிஜினல் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர் என்னோட பயங்கர நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால அவர் ஓப்பனிங் எபிசோட் நீங்க வரணும் அப்படின்னு உடனே வந்துட்டார். ஆனா வரும்போதே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அக்கா கல்யாணம் அதனால பால்லாம் எடுத்து அடிக்கிற மாதிரி போட்டி வச்சிருக்கீங்க, அதனால மூஞ்சில அடிக்காதீங்க, ஃபேஷியல் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டோன்னே நாங்க ஒரு வாட்டி அவர் பாட விட்டு நிறைய அடி நச்சேத்தோம். என்னங்க ஃபுல் பாட்டு போட்டுருவீங்க போல. இது நானும் நிறுத்தம் ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா கொஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த பார்ல ஏறி அந்த அமானுஷ்யத்தை சந்திச்சு பாடுறதுக்கே அவருக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. 15 வாட்டி என் கையே பிடிச்சி போவோமா ஊர்வலம் அப்படின்ற மாதிரி நாங்க நின்று இருந்தோம். 125 கிலோ மியூசிக் டைரக்டர் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அப்படியே நிக்கிறீங்களா கை பிடிச்சுன்னு? அவர் என்ன ஃபிகரஸ் நான் இருக்கேன். லெட்ஸ் கோ. உயிர் வேண்டாம். அக்கா கல்யாணத்தையும் வச்சுக்கிட்டு அவர் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண காரணத்தினால ஓகே சார் இன்னொரு வாட்டி போகலாம், செம்ம ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2வது வாட்டி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஃபுல் பாட்டை பாடி அதை நீங்க டிவில பாத்திருப்பீங்க. பாக்கலையா? இதோ இப்ப பாருங்க. ஒரு ஷோவோட ஹோஸ்ட் இது எவ்வளவு பெரிய மேடை, எவ்வளவு பெரிய ஷோ. ரொம்ப வீக்கா இருக்கீங்க சார். கிட்டத்தட்ட பல எபிசோடா நாங்க பாம்பே மாடல்ஸ் துபாய் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி நிக்கிறோம். நியூ இயர் அன்னைக்கு நாங்க போய் சொல்ல விரும்பல, அதனால உண்மையை ஒத்துக்கணும். இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தவங்களோட வீடு பெரம்பூர், இன்னொருத்தவங்களுக்கு வியாசர்பாடி. சோ ரொம்ப நாளா உலகத்தை ஏமாத்தி நிக்கிறோமே, இந்த ஷோலையாவது உண்மையை உலகத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரையும் நிக்க வச்சு கண்டிப்பா உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்றதுனால அந்த மாடல்ஸ் நிக்க வச்சு கண்டஸ்டன்டும் நானும் சேர்ந்து அந்த பலூன் அடிச்சோம். பலூன் வச்சதுக்கு அப்புறமா ஐயோ அம்மா நான் வியாசர்பாடி தான் அந்த பொண்ணு கத்தும் அப்படின்னு பார்த்தாங்க. என்னங்கடி ஏண்டே அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க பாம்பேன்னு சாதிச்சுட்டாங்க. ஜாவோ ஜாவோ கோ. நாங்க இந்த மைக் வேணும், மைக் வச்சுட்டு பேச திட்டிடுவான் அடிங்க. இருடி இரு மும்பைல இருந்து வந்து அடிக்கிற சென்னை பொண்ணா யாருன்னு காட்டுறேன். அவளை அப்படி சொல்லக்கூடாது. மும்பைல இருந்து வந்துன்னு பொய்யா சொல்ற நீ? நீ மும்பையா? நீ மும்பையா? நீ மும்பையா? 10 எபிசோடா எனக்கு இருக்கிற வயித்தெரிச்சல் நான் அடிக்கிறேன். ஏய் 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 நில்லு, ஏய் நில்லு. நீ மும்பையா? நீ வா நீ வா. நீ மும்பையா? நீ மும்பையா? வியாசர்பாடியா தாம்பரமா பெரம்பூரா? நீ உண்மையை சொல்லு. தும் மும்பை நை ஹூ. உண்மை உலகத்துக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்தா உண்மையை சொல்லு. व्यासरपाड़ी पेरंबूर तांबरम कहाँ से आया तू? हम लोग मुंबई से आए। आंटी
ஜாவோ அதர் ஜாவோ நகி உதர் இங்க போ ஜாவோ 2 அடி இதுக்கு அடிக்காம இப்போவும் நீ மும்பைன்றிய போ. ஐயோ எனக்கு பேண்ட் எல்லாம் லூஸ் ஆகுதே, அங்க போய் நில்லு. நீ மும்பை. இப்ப இங்க பாரு வீராங்கனை 7 அடி வளர்ந்துருக்க, செம்ம அடி அடிக்கிற மும்பை. இல்ல கொஞ்சம் பின்னாடி போய்க்கோ, வலிக்க போகுது. போதும். யூ கேன் சேவ் யுவர் ஃப்ரெண்ட் பை டெல்லிங் த ட்ரூத். உங்க அண்ணன் தானே ஸ்டெல்லிங் ரோட்ல பானிபூரி வித்துனுக்குறான். மும்பை தானே நீ? இந்த ஒன்னே வாங்கிக்கோ. போதும் போயிடலாம். பெண்களை நாங்க தாயா மதிக்கிறோம். வாங்க எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. அனிருத் வந்த அந்த ஓப்பனிங் எபிசோட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி நாங்க எல்லாம் செம்மையா குபீர் சிலிப்பை வெளிப்படுத்தின ஒரு விஷயம். நாங்க அப்படின்னு சொல்றது டிவி பார்த்தவங்க, அங்க உட்கார்ந்த ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஆலப் ராஜு என்னமோ ஏதோலாம் பாட்டு பண்ணாரு. என்னன்னா வந்து பார்த்துட்டு இருந்த நிறைய பேருக்கு வந்து ஒரு இது என்னடா அது ஒரு செலிபிரிட்டியை கூட்டின்னு வந்து அவங்க மூஞ்சில கேக் அடிக்கிறீங்க, பாட்டில் உடைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு இந்த பயம் இருக்க தான் செஞ்சது. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஓடாத ஒரு படத்துல நடிச்ச ஒரே ஒரு சீன்ல வந்த ஒருத்தர் வந்தா கூட அவர் சோஃபா செட்ல உட்கார வச்சு அவர் தான் அர்னால்டுன்ற அளவுக்கு நம்ம புகழ்ந்து தள்ளுவோம். ஆனா அதே மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் பாட்டுலாம் கொடுத்துருக்க ஒரு சிங்கரை கூப்பிட்டு இது மாதிரி பண்ண வைக்கிறமேன்னு பார்த்தா அவரே செம்ம ஜாலியா இருந்தார். பெல் பட்டன் டேக் ஹிம். டேய் என்னது சொன்ன? டேய் ஆரம்பி போலாமா அப்படியே சபரி? நீங்க இந்த பக்கம் திரும்பி ரொம்ப ரொமான்டிக்கா போன தேவையில்ல, இப்படி திரும்பி பண்ணா போதும். அது இன்னும் கேவலமா இருக்கும். ஓகே ஆலப் ராஜு உள்ள விடுங்க காலை. ஐயோ ஓகே திரும்புங்க. இது இந்த மேக்கிங் எல்லாம் கிடையாது. மேக்கிங் வீடியோ வெளில வராது, அது யூடியூப்ல ஒண்டி விடுவோம். விடுங்க. ஓகே ஆலப் ராஜு ப்ளீஸ் கெட் இன்சைட். பெரிய வீட்டுக்கு இன்வைட் பண்ற மாதிரி கெட் இன்சைட் தான். எட்டி பாக்குறீங்க? எங்க ஏதா ஹெல்ப் பண்ற ஒத்துழைப்பு. ஓகே இப்பதான் பிரியாணி சாப்பிட்டேன், தூக்க முடியல கார். ஆலப் ராஜு எனக்கு இங்க இருந்து பார்க்க லைட்டா கவர்ச்சியா இருக்கு. தானே அது இதுக்குள்ள இன்னும் இல்ல பிரதர். இந்த பிரதர் கொஞ்சம் கத்தி ஜல்தி ஆவோ. ஆவோ. ஏய் கால் மீ பிரதர். அப்படி போடு அசத்தி போடு கண்ணால இத்து போடு அத்து போடு கையால. இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஐயோ மீன் வந்துருச்சு. ஐயோ என்னெடுத்தறியே மீனவே நீ நடுத்தியே இந்த மீனதான் என் வாயில வெட்டி பார்க்கறியே. ஐயையே போற பார்வை கண்ணுக்குள்ள பாட்டில் ஒண்ணு தாண்டி பிடிச்சு கண்ணுக்குள்ள. அப்படி போடு. ஆஹா இவரை கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க. இதே டாஸ்க இதே பெல் பட்டன் ரெக்கார்ட் நீங்க பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது அவரு பெல் பட்டன் கிட்ட கேட்டா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அவனுக்கு நல்லா தான் இருந்திருக்கும், ஆனா அவங்களுக்கு நல்லா இருந்திருக்காது. நம்ம ஷோட டைட்டில் மாதிரி இருந்திருக்கும். அதே எபிசோட்ல தான் வந்து இன்னொரு 3 செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. ஒருத்தர் வந்து இந்த இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின். அவர் வந்து எது பண்ணாலும் பண்ணலனாலுமே எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா சுச்சி பிச்சிக்கி அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்கு இருந்தனால அவர் எந்த அமானுஷத்தை பண்ணாலும் குபீர் சிரிப்பை வெளிப்படுத்துற மாதிரி இருந்தது. நான் இப்ப டைரக்டர், நான் ஆக்ஷன் சொல்லும்போது இது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே ரெடி? அந்த ஃபீலிங்ஸோட எக்ஸ்பிரஷனோட. நான் அவர்தான் அவர்கிட்ட தான் நீங்க கேக்குறீங்க. ஓகே நான் சொல்லும்போது ரெடி ஆக்ஷன். என் வீட்ல நான் இருந்தேன், உன் வீட்ல நீயே இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல சரியா? இதே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஆன்டிக்கா நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், நீ இல்ல, எங்கடா போன அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங்ல. ஓகே நான் ஆக்ஷன் சொல்லும்போது தான் நீங்க அதை பண்ணணும். ஓகே ரெடி? சித்தார்த் விபின் நீங்க சொன்னதை நான் அப்படியே பண்ணிட்டேன். ரொமான்டிக் காட்சி ஃபார் யூ. ஓகே அட பாவிகளா. ஆக்ஷன். என் வீட்ல நான் இருந்தேன், உன் வீட்ல நீயே இல்ல, போடா. உள்ளவங்க இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த காய்ச்சலாம் பார்க்காதீங்க. இன்னொருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தா வந்து பின்னணி பாடகி வினைதா. யாரா அப்படின்றீங்களா? அதான் நிறைய பாட்டுலாம் பாடிருக்காங்க. அவங்க எங்க ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வரும்போதே மேக்கப்லாம் போட்டு பயங்கர அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா நாங்க அமானுஷம்லாம் கொடுத்து அதுல பொடியெல்லாம் தூவி சாம்பார் பொடி, மச பொடி, மஞ்சள் பொடின்ற மாதிரி எக்கச்சக்க பொடி மேக்கப்க்கு அப்புறம் தான் ரொம்ப அழகா இருந்ததா எங்களுக்கு ஆயிரக்கணக்கான மெயில்ஸ் எல்லாம் வந்துருது. வினைதா பாருங்க செம்ம அழகா இப்பதான் இருக்கீங்க. ஃபுல் மேக்கப்ல வந்தீங்க, அப்ப கூட அழகா இல்ல. லைட்டா உங்க மேல தண்ணி ஊத்தினா தானா சாம்பார் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இப்பதான் நீங்க அழகா இருக்கீங்க. அப்படியே நாட்டாமல வர தாய் கழுவி மாதிரி ஆயிட்டீங்க. இப்போ
ஆகுனா செலிபிரிட்டிஸை கூட்டின்னு வந்து ஒரு 4-5 கேமை கொடுத்து விளையாட வைக்கிற மாதிரி ஒரு ஷோவா இந்த வை திஸ் கொலவெரி இருக்கக்கூடாது அப்படின்றது நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப உஷாரா இருந்தோம். இதுல ஸ்தம்பிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 4 பேருமே இளைஞர்கள், 2 பொண்ணு 2 பையன் வந்தாங்களா. நாங்கள் வந்து இந்த கேமுக்கு அதாவது கொண்டு வந்தோம். ரிஹர்சல் செஷன்ல ஒன்னா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எவ்வளோ 7 சீசன் 8 சீசன் ஒன்னா ப்ராக்டிஸ் பண்றவங்களாமே இருக்காங்களே டிவியில். அதனால இவங்க ஒரே சீசன் தானே, ஒரே எபிசோட் தானேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண விட்டா கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு குடும்பமா மாறி சமுத்திரம் மாதிரி ஆகி டார்லிங்ன்றான் ஒரு பையன், இன்னொரு என்ன டார்லிங் அப்படின்னு நீங்களே வேணா பாருங்களேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் காதல் பிலிம். டார்லிங் டார்லிங் சொல்லிட்டு இப்படிதான் பண்ணுவாங்க. என்னடா இப்பதானே 2 ரவுண்டு போச்சு, கட்டா டார்லிங் டார்லிங்னு சொன்னாலும் அவங்கள பார்த்து சிரிப்பிலும் கதகளி என் இளமயம் பனித்துளி குதுகலி எனக்கு முறக்குமா இடைவெளி நீரவிலும் இரவிலும் எப்படா நான் கூட உன்னை ஒரு வித்துவான்னு நினைச்சு இத்தனை நேரம் உனக்கு பிரைஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்னடா செல்லமா வேற கூட ஆரம்பிச்சிட்ட நீ. ஏய் நம்மளாம் சொல்லவே இல்லை. ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஓ ஏற்கனவே அடோ பாவில குடும்பத்தோட இவங்கலாம் வந்து விளையாடுற இந்த போட்டிக்கு பேர் தான் வை திஸ் கொலவெரி. இந்த எபிசோட்ல ஆனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து 2 அமானுஷம். ஒன்று வந்து இந்த விஜயலட்சுமி வந்து பலூன் பால்னா என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து செம்மையா தண்ணி ஊற்றி அதில் கலர் பவுடர்லாம் கலந்து பொல்க்குன்னு மூஞ்சில அடிப்போம். யார் அடிப்பா அப்படின்னு பார்த்தாங்க, நாங்கள் துபாய் பாம்பே அப்படின்ற மாதிரி இடத்துல எல்லாம் மாடல் கொண்டு வந்தோம்ல, அந்த மாடல் வந்து அடிப்பாங்க. அதை தாண்டி அவங்க பாடணும் அப்படின்னு அவங்க பாடினது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ரங்கராட்டினம் சுத்தலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ராட்டினத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதில் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் என்ன பண்ணாங்கன்னா வின்சென்ட் அப்படின்ற இன்னொரு கண்டஸ்டன்ட் போட்டு செம்மையா சுத்தினே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ அந்த விஜயலட்சுமி சும்மா இருந்த சங்க ஊதி கெட்டா மாதிரி நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்த வாந்திக்கு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் சோடா 108 செலவுன்ற மாதிரி எங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு 700 ரூபாய் ஆயிடுச்சு. அதை நீங்க இப்ப பார்க்கலாம். உண்மையான காதலனா இருந்தா இப்பதானே நீ ப்ரூவ் பண்ணணும் உலகத்துக்கு. இல்ல உண்மையான அண்ணனா இருந்தா உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணு. லேது நீ அண்ணனா காதலனா நண்பனா இல்ல சக சித்தப்பனான்னு தெரியாது. நீ வரனா நீ அந்த பொண்ணுக்காக வந்து தைரியமா நீ வேணாவா? நானே கூப்பிட்டாப்போ விஜயலட்சுமி இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்பி 1/2 hour உட்காந்து போட்டோலாம் எடுத்துக்கினியே ஏந்து வா. விஜயலட்சுமி will perform this. It's a pre-warm up for the finals. விஜயலட்சுமி அப்படியே இந்தியாக்கு வா. டாக்டர் ஹெல்ப் பண்ணு. அடி பாவி என்னமா ஒரு ரவுண்டுக்கு நீ ஒவ்வொருத்தர கேக்குற. சோனியா உனக்கு ரவுண்டு தான் போச்சுன்னு இல்ல டாக்டரும் போனாரு உனக்கு. போன வாட்டி இவனை கூப்பிட்ட, இப்ப டாக்டர் ஹெல்ப் பண்ணுங்கன்ற. அவன் சதி பண்ணிட்டான். அதுக்காக நானா சாய் பிரசாந்த், பரத் கல்யாண் அப்படின்னு 2 மாபெரும் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் ஃப்ரம் ஹாலிவுட் நம்ம ஷோக்கு வந்திருந்தாங்க. இவங்க 2 பேருமே வந்து சீரியல் நடிகர்கள், நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க, நிறைய ரியாலிட்டி ஷோலாம் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் இத்தனை நாள் என்ன நினைச்சேன்னா சரி சீரியல்ல தான் செம்மையா நடிப்பாங்க போல இருக்கு. ஆனா நேர்ல பார்க்கும்போது என்னடா சீரியல்ல நாங்க இப்ப பாரு நாங்க எப்படி நடிக்கிறோன்ற மாதிரி செம்மையா நினைச்சாங்க. எல்லா ரியாலிட்டி ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். லைக் வாட் இஸ் தி மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங் திங் லைக் யூ லைக் இட் இல்ல எதனால நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? இல்ல எனக்கு எல்லா விஷயமும் பண்ண பிடிக்கும். ஓகே அதனால வாட் ஆல் த டேலண்ட்ஸ் இன்சைட் எல்லா ரியாலிட்டி ஷோலையும் இப்போ நிறைய ரியாலிட்டி ஷோல ஒன்னுத்துல டிராயிங், ஒன்னுத்துல சிங்கிங், ஒன்னுத்துல டான்சிங், ஒன்னுத்துல ஆக்டிங், டிஜே வேற பண்ணுவீங்க. அவ்வளவு சும்மா ஜாலியா அப்படி பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க மிமிக்ரி வேற பண்ணுவீங்களா சார் பிரசாந்த்? எந்த யார் வாய்ஸ்லாம் உங்களோட ஸ்பெஷல் எது? ஸ்பெஷல் வந்து நிறைய பேர் வந்து கமல் சார் கேட்டிருக்காங்க. நிறைய பேர்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் வந்து சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். ஓகே எங்களுக்காக ஒரு வாட்டி பண்ணி கொடுக்குறீங்களா? ஒரே 2 லைன். ஆக்சுவலா சொல்லணும் சொன்னா ஒரே என்னது கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். 1.5 மணி நேரத்துக்கு ஓப்பனிங் கொடுத்த பல வாரத்தில் எனக்கு இன்னொரு வாட்டி நல்லா கை தட்டலாம். சாய் பிரசாந்துக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அந்யோன்யம் இந்த ஷோவில் தெரிஞ்சுது. வந்ததுலேருந்து 2 பேரும் ரொம்ப பாசமாக இருந்துட்டாங்க. அதாவது எல்லாரும் ஐஸ் கட்டியில் 5 நிமிஷம் நிற்கணும் அப்படின்னா இந்த சாய் பிரசாந்த் வந்து 25 நிமிஷம் நிற்கணும் அப்படின்றது அவங்க ஒய்ஃபோட விருப்பமாக இருந்தது. அதுவும் நான் கண்டிப்பாக நிறைவேற்ற ஒரு ஆசையாக தான் இருந்தது. ஏன்னா வந்து எவ்வளோ ரியாலிட்டி ஷோவில் நானே பார்த்துருக்கேன். இந்த சாய் பிரசாந்த் வந்து ஜட்ஜாக வந்து ஒரே ஒரு சீனில் வந்து ஒரு நடிகை சொன்னால் கூட அவங்க சொன்னதை கேட்பாங்க. மேடம் எஸ் மேம் உங்களுக்காக நான் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அவர் பண்ணியிருக்காரு. ஏன் ஜட்ஜு சொல்லி யாரோ ஒருத்தங்க சொல்லி நடிகை சொல்லி
எல்லாம் பண்ணும்போது வைஃப் சொல்லி நீங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா அதை பண்ணார். அதுக்கு பழி வாங்குற மாதிரி கடைசியில் என்ன ஆச்சுன்னா இந்த ராட்னத்தில் வந்து இவங்க சுற்றினாங்க. யார் சுற்றினாங்க? இந்த சாய் பிரசாந்தோட மனைவி. சுற்றும் போது என்ன பண்ணாருன்னா இவர் வந்து கண்ணை மூட்டாங்க, இன்னொரு வாட்டி சுத்துங்க அப்படின்னு. ஆல்ரெடி அவங்க குத்துயிரும் கொலையருமா தான் இருந்தாங்க. ஆனால் புருஷனை சேலஞ்ச் பண்ணணுன்ற ஒரே காரணத்தினால ஃபுல்லாக சுற்றி அதுக்கப்புறம் கீழே இறங்கினதுக்கப்புறம் சாய் பிரசாந்த் வாங்கின அடியை நாங்கள் கேமராவில் ஷூட் பண்ணல. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ கிடையாது. அடியை ஷூட் பண்ணி ஒரு வயலின் மியூசிக் போடலான்ட்டு we didn't do that, but he got lot of beatings. ஏங்க ஒய்ஃப் கேட்டு அது நிறைவேற்றாத மனுஷன் என்ன மனுஷன்? நீங்க எத்தனை வாட்டி ஜட்ஜி கேட்டு வந்து ஸ்பெஷலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? நானே பாத்துருக்கேங்க. வேக போட்டாடி காய் தட்டுங்க. ஆனா பாவம் சார் 2 லைன் மட்டும். 2 லைன். அது என்னமா கன்செஷன்? நீ கேட்ட நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த அண்ணன் இருக்கமா உனக்கு நிரஞ்சனா? அண்ணன் இருக்கமா? நில்லுமா. ஒன் மோர் சார் நான் நிக்கிறேன் சார். ஒன் மோர் சார். ஓகே. ஆஹா, லெட்ஸ் கோ. கூட கோரஸ் பாடுங்க ப்ளீஸ் சார். பாட்டு ஸ்லோவா போடுங்க. இல்ல ஐஸ் கட்டி மீன் குட்டி உன்னுக்குள்ள என்ன வச்சா. பெஸ்ட் திங் அபௌட் சாய் பிரசாந்த் என்னது? ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்லுங்க. இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனாவா? ஏதாவது சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட் நாங்க நைட் முடிக்கணும். அது கஷ்டம். இந்த கேள்வி என்ன இப்படி நின்னுனே இருப்பேன் நானு, நீங்க இப்படியே நின்னுனே இருக்கணும். தொட்டு தொட்டு ஊரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. கண்மணி அன்போடு காதலன் நான் லெட்டர் எழுதுவா கடிதம் எழுதுவா என்ன எழுத? அவங்க எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமே ஏதாவது ஒரு பத்திரத்துல. ஒரு என்னங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க. நாங்க எமோஷனல் சீன் கிரியேட் பண்ணிக்கிறோம். சார் அவரை வின் பண்ண சார், அவ்வளவுதான் சார் ஒரே எய்ம். யார் வின் பண்ணா? ஐயோ ராமா, அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கல. அதனால அவர் வின் பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவா என்டர்டெய்னிங்கா பண்ண பாக்குறாருன்றீங்க. ஆமா, அவதூறு குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. கரெக்ட் சார். இருங்க, பண்ணா அவர் என்ன பண்றாரு? விட்டு கொடுக்கறாரா கேளுங்க. பண்ணா விட்டு கொடுக்கணும். பண்ணா கேம் விட்டு வெளிய போய்டணும். ஒன்ஸ் மோர் பண்ணா நீங்க தோத்தாங்குழி ரவுண்டுக்கு டைரக்டா போய்டுவீங்க. ஓட்டிங்கே கிடையாது. ஓகேவா? இல்ல வேணாம். ஓபன் சேலஞ்ச். நோ 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 நோ. Now it's a open challenge. சாய் பிரசாந்த் கண்ணை ஒரு செகண்ட் கூட மூட கூடாது. கண்ணை ஒரு செகண்ட் கூட மூட கூடாது. இதே பாட்டை இன்னொரு வாட்டி. ஆனா 2 மினிட்ஸ் கஷ்டம் சார். கை இதெல்லாம் லூஸ் ஆகுது. சரி, ஒரு சரணம் பாடுங்க. நீங்க மெல்லினா வல்லினானே 300 வாட்டி சொன்னீங்க போன வாட்டி. இந்த வாட்டி 250 வாட்டி சொன்னா போதும். ஓகேவா? போலாம். மனோகரா, இது செல்லாது. என்ன செல்லாது? அப்படியே போய் உட்காருங்க. டயலாக் முடிஞ்சு போச்சு. மழையழகா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து எதுவும் பிளான்லாம் போடல. 25,000 ரூபாய்க்கு சார் எங்க போனாலும் இங்க தான் சார் வரணும். நீங்க வேற வாழைப்பழம் இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. தலைமை ஓகேவா? ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் ஓகே காணலாம். உயிரின் உயிரே உயிரின் உயிரே. நான் சொல்றேன். மைக் இருக்கு, இல்லனா வேற தான் பாடுவேன். லெட்ஸ் கோ. சாய் பிரசாந்த் கண்ணு திறந்துட்டே பாடனா, கண்ணு மூடினா அவுட். அவுட். ஓகே. ஆமா. இது உங்களுக்கு தேவையா? ஃபாஸ்டா சுத்த கூடாது சொல்லிட்டேன். ஃபாஸ்டா சுத்த கூடாது. வலிக்காம சுத்துறாங்க. வா. ஏங்க உங்க வீடு எங்க? டி நகர். டி நகர். வெரி நைஸ். கண்ணமாப்பட்டு சார். சீக்கிரமே ஒண்ணு ஆரம்பிச்சிருவீங்க இல்ல நீங்க போய்டுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட்ல வந்து முதல் வாட்டியா ஒரு பொய் கோவத்தை உருவாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. என்னன்னா ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணிச்சு, இந்த பரத் கல்யாணம் பார்த்து நீங்க பாக்கிறதுக்கு அஜித் மாதிரியே இருக்கீங்கன்னு செம்ம கடுப்பு. அப்படியே இங்க இருந்து ரட்சகன் படத்துல வர ராகவர்ஜுனன்ல அவருக்கு ஏற மாதிரி எனக்கு ஏறிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அப்ப நான் தான் ஷாலினியா அப்படின்னு கேட்டோன்னே கண்ணாடியை தூக்கி போட்டு சட்டையை கழட்டி போட்டு அங்க ஒரு மிகப்பெரும் கபலீகரமாயி கேமரா ஆஃப் பண்ணி சொல்லி ஒரு நடிப்பு நடிச்சோம். பார்த்தா எந்த நடிகர் மாதிரி இருந்தது? ஐயோ அஜித் மாதிரி இருந்தாரு. தலை சுத்துது எனக்கு. பின்ன நான் ஷாலினியா? ஐயோ ஐயா, ஷூட் கேன்சல். இல்ல இல்ல, இதுக்கு அப்புறம் நடக்காது. இனி நடக்காது சத்தியமா. என்ன பேசிட்டு இருக்காங்க? என்ன இது? ரியாலிட்டி ஷோனா என்ன வேணாலும் பேசலாமா? ஷூட் கேன்சல். மை கேமரா ஆஃப் பண்ணுங்க. எப்படி கேமரா ஆஃப்? ஹலோ, கேமரா ஆஃப் பண்ணி கண்ணாடி உடைஞ்சிச்சா? கண்ணாடி உடைஞ்சா போங்க. என்ன ரியாலிட்டி ஷோ? கேமராமேன் என்ன? யார் நீ? என்ன ரியாலிட்டி ஷோ? ஓகே ஓகே. இல்ல 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 இல்லம்மா. ஹலோ 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 உடியாது உடியாது. சாரி. கேமரா ஷோ கேன்சல். ஐயா ஐயோ ஷோ கேன்சல். ஐயோ மன்னிப்பு வேற கேட்கணும். சரி, நீங்க ரிச்சர்ட் மாதிரி இருக்கீங்க. வாங்க பாலாஜி. ஐயோ சரி, கேமரா டைரக்ட் ஆஃப் பண்ணுங்க. என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ரியாலிட்டி ஷோனா என்ன வேணாலும் பேசலாமா? Cool it man, cool it. ஐஸ்கிரீம் கொண்டு வாப்பா ப்ளீஸ். உங்களை நாளைக்கு யாரா உட்கார்ந்து பால் வச்சிருக்கிற கையில போடா வெளில. ஓகே ஓகே சாரி. ஓகே.
சாரி பரத். கம் ஆன் என்ஜாய் மேன். ஓகே சாரி, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? சாரி, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். சாரிங்க. சாரி, பெரியவங்க வயசுல மூத்தவங்க ஆடியன்ஸ் சாரி. இந்த எபிசோடு வந்து நடிகர் ராஜ்கிரனுக்கு வந்து ஒரு மிகப்பெரும் ட்ரிபியூட். ஸோ தக்காளி பொஞ்சாதி தாண்டா எல்லாமே அப்படின்ற மாதிரி அவரோட டைலாக் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எபிசோட்ல நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். 2 புருஷன் நிக்க வச்சு பொண்டாட்டி அடி விட்டா 2 பேருக்கு கபலிக்கிற இடங்கள்ல அடிபட்டு மிகப்பெரும் டேமேஜ் வராத அளவுக்கு ஆனால் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் நிறைய அடி, செம்ம அடி. அதுவும் சாய் பிரசாந்த் கடைசியில் ஒன்று பட்டுது பாருங்க, அதை அடிச்ச ஒரு சூப்பர், ஒரு செம்ம மேன். நான் தான் அடிச்சேன் அதை. தக்காளியின் ஜூஸ் சூப்பரா இருக்க. ஐயோ வாட்டி ரவுண்ட்ல வந்து நாங்க பெங்களூர் தக்காளி தான் வாங்கி வைப்போம். அது ஒழுங்கா மூஞ்சில படாது. ஆனா இன்னைக்கு நாட்டு தக்காளி வாங்கி அது 4 நாள் ஊறவும் வச்சு செம்ம கேவலமான கண்டிஷன்ல அடி வாங்கினவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் ஃபைனல்ஸ் போக முடியும். ஓகே, உங்களோட ஓட்டு யாருக்கு? சாய் பிரசாந்த் சார். எப்படி திடீர்னு இந்த மாற்றம்? எங்கன்னா விட்டு கொடுக்க கூடாது சார். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். புல்லானாலும் புருஷன். என்ன ஒரு தமிழ் பெண்றா, தமிழ் பாரம்பரியமோ. ரோலிங் அண்ட் ஆக்ஷன் அண்ட் கேமரா அப்படின்னு சொல்லும்போது பேச ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா சாவித்ரின்னு ஒரு பொண்ணு வந்தது எங்க ஷோக்கு. பேரை கேட்டோடனே நாங்க கூட என்ன சாவித்ரியா அப்படின்னு நினைச்சு பார்த்தா சாவித்ரி இஸ் லைக் ஆனா அவங்க அப்பா வந்திருந்தார். அவங்க அப்பா தான் நீ ஷோட ஹைலைட். அவர் யார் அப்படின்னு பார்த்தாக்க வில்லு படத்துல வர ஃபர்ஸ்ட் ஆஃப் விஜய் மாதிரி இஸ் அ வெரி லெப்டினன்ட் கர்னல் ஜெனரல் ஆஃப் த ராணுவ மேஜர் அதிகாரி. அவரை பார்த்தோடனே எங்களுக்கு பயங்கர மரியாதை. எஸ் சார், குட் மார்னிங் சார் எல்லாம் சல்யூட் விட்டு அவர் கூட நிறைய பேசினதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து சாவித்ரி மேல பால் எடுத்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி வந்தோடனே பலூனு அதை எடுத்து அடிக்கணும் அப்படின்னோடனே அங்கிள் நீங்க வந்து அடிக்கிறீங்களான்னு நான் கூட பொண்ணு மேல இருக்கிற பாஸ்ல வந்து லைட்டா போய் அப்படி வச்சு விடுவாரு அப்படின்னு பார்த்தாக்க ராணுவத்துல இருந்த மனுஷன் அப்படின்றனால கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற மாதிரி சம்மோடி பொலிர்னு சாவித்ரிக்கு நாங்க அடிச்சதான் வலிச்சதோ இல்லையோ அவங்க அப்பா அடிச்சது வந்து செம்மையா வலிச்சது. கடைசியில கேட்டேன், அங்கிள் என்ன அங்கிள் உங்க பொண்ணு மேல நீங்களே எப்படி அடிக்கிறீங்கன்னா ஐ நோ ஷீ வில் ஃபேஸ் இட், நான் அவளை அப்படிதான் வளர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு ½ hour பேசினேன். நாங்க எடிட்டிங்ல தூக்கிட்டோம். ரியாலிட்டி ஷோல நார்மலா அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தா இந்த பக்கம் வந்து 2 ரூபாய் அழ வைப்பாங்க. இங்க ஒரு அப்பா பொண்ணை என்ன அடி அடிக்கிறாரு, அதுவும் பலூன் வச்சு. அங்கிள் இருக்கிறதுலே அதிகமா அடிச்சது நீங்க தான், அதுக்கு ஒரு வாட்டி கை தட்டலாம். அவருக்கு எடுத்து வர கொடுக்குறாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் தகப்பனை நான் பார்த்ததே இல்லை. ஒரே பாத்ரூம்ல அப்பா பொண்ணு அதுக்கப்புறம் நான் நின்று இருக்கிறதா இந்த வித்தியாசமான ரியாலிட்டி போட்டி. Why this கொலவெறி? ஏன் உங்க பொண்ணு மேல இவ்வளவு வெறுப்பு உங்களுக்கு? தூக்கி விசிறி. வெறுப்பு கிடையாது, அவளை இன்னும் கொஞ்சம் டஃபா மாத்தணும். சீக்கிரம் மியூட் ஃபார் யூ. ஐயோ, ஆஹா. இந்த ஷோவை நான் பண்றதுனாலவோ என்னவோ தெரியல, நிறைய பேர் ஷோல வர வாலிபர்கள் வயோதிகர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு எய்மே வந்து ஆர்ஜே ஆகணும், ஆர்ஜே தான் என்னோட பேஷன் அப்படின்ற மாதிரிலாம் வராங்க. அதுல முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் ஆஃப் த கேண்டிடேட் தான் வந்து நித்யஸ்ரீ வந்து ஆர்ஜே ஆகிறது என்னோட பெரிய ஆசை. அதனால தான் நான் வந்து இப்போ உங்களை மாதிரியே பேச ட்ரை பண்ண போறேன், ஆர்ஜே மாதிரி பேச போறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க பேசின எதுவுமே ஆர்ஜே மாதிரி கிடையாது. நேர்களே, நீங்க 2 வார்த்தை பேசணும், அதனால தான் நான் மூச்சு விடாம இவ்வளவு நேரம் பேசினேன். ஷூர், கண்டிப்பா. ஐயோ, 2 வார்த்தை பேச கிடையாது. காந்திமதி, நீங்க வேற மிமிக்ரி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி சந்திரமுகி மாதிரி பேசுனீங்களா? வேற ஏதாவது வாய்ஸ் பேசுவீங்களா? உங்களை மாதிரி என்ன ஒரு ஆர்ஜே மாதிரி உங்களுக்கு கனவு தான் இருக்குல்ல? ஆர்ஜே மாதிரி இப்போ வந்து என்ன சொல்லணும்னா அவர் விளையாடுனது எப்படி இருந்ததுன்னு சொல்றேன் எனக்கு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, குட் ஈவினிங், வணக்கம், வெல்கம், நமஸ்தே, நான் வருஷம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Why This கொலவெறின்ற ஒரு சூப்பரான ரியாலிட்டி ஷோ. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த ரீகன், நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா கலக்குன்னு கலக்கினாரு. அவர் வந்து தசாவதாரம் கமல் மாதிரி அவர் பாவம் கட்டி போட்டுட்டு ரொம்ப தொல்லை பண்ணாங்க. பட் அதுக்கும் மீறி he has tried to perform to his score. அண்ட் அவருக்கு அடுத்தது வந்து இப்போ நித்யஸ்ரீ பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கலாம். ஆல்வேஸ் ஒரு வாட்டி நல்லா கை தட்டிடுங்க.
சத்தியமா நீங்க ஆர்ஜே மாதிரி பண்ணதுக்காக நான் கைத்தட்ட சொல்ல. இதுக்கப்புறம் இது ஆர்ஜே மாதிரி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதுதான் வந்து கைத்தட்ட சொன்னேன். இது என்ன தெரியுமா, டிவில பாட்டு போடும்போது பேசுவாங்க தெரியுமா, நீங்களே சூப்பரான பாட்ஸ் வருது உங்களுக்காக அடுத்ததா போடுறேன், என்ன காலர் இருக்கா காலர், நீங்க என்ன புடவை கட்டிருக்கீங்க, அதுதான் இருக்குல்ல, அதுதான் நீங்க பண்ணி. ஆர்ஜே ரேடியோல தானே பேச முடியும், இங்க எப்படி பேச முடியும்? இல்ல நீங்க ஆர்ஜே மாதிரி இல்லைங்க, ஏன்னா நான் ஆர்ஜே தொழில இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே தன்யவாத். ஆர்ஜே மாதிரி நீங்க பேசக்கூடாது. ஓகே ஸ்தம்பிச்சே போனாலும் உங்ககிட்ட காட் ப்ராமிஸ்லாம் வாங்க. நிறுத்துங்கடா, முடிஞ்சு போச்சுடா போட்டி. ஐயோ அம்மா. ஏய் பாடுறேன்னு சொல்லி தானே என்கிட்ட சத்தியம் பண்ணீங்க. நடிகர் 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 நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுதா? எனக்கே தெரியல எங்க இருக்க சொல்லு. நாங்கெல்லாம் யாருன்னு புரியுதா? நடிகர் ஓகே. என்ன பண்ண நீ இத்தனை நேரம்? ஒரு ஆஃப் அடிச்ச மாதிரி இருக்குதுங்க. ஒரு ஆஃப் அடிச்ச மாதிரி இருக்குதா? இட்ஸ் பேசிக்கலி மது அடிப்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நாங்க கீழே போறதுக்கு வேலை வாயிலே சொல்லிடுவோம். ஆனா இல்ல அந்த பழக்கம், அந்த மாதிரி சொல்றேன். அந்த பழக்கம் உனக்கு இல்லையா? அப்படியே பொக்குன்னு வாயிலே கொத்து. இன்னொரு போயிடலாமா? ஓகே சிரிச்சா மாதிரியே போட்டா. வெல்கம் பேக் டு என்ன இவ்வளவு வாட்டி தேக்கிடுகிறேன், இதெல்லாம் எப்படி எடிட் பண்ண போடுறாங்கன்றீங்களா? இது Why This Kolaveri New Year Special Bloopers and I welcome you to the back of the once again. பாகியராஜ் பெட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லா ஷோலையும் மாறாத ஒரு விஷயம் இது. ஏன்னா மாத்திர வேண்டியதானே, இவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் எடுக்கிறீங்களா? இன்டர்நேஷனல் லெவல்ல 11 நாடுகள் இந்த ஷோ நடக்குதுன்னு சொல்லல. இந்த 11 நாடுகளையும் சரி, இதுக்கப்புறம் நடக்க போற 13-14 சரி, எந்த இடத்துலயுமே வந்து ஃபைனல் ரவுண்ட் பாகியராஜ் பெட்டை மாத்தினதே கிடையாது. ஆனா இந்த பெட்ல இருக்கிறதுலே காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா வந்து சில பேர் உழைறதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப கர்ண கொடூரமா சகிக்காத மாதிரி இருக்கும். அப்படி விழுந்த ஒருத்தர் வேல்முருகன். வேல்முருகன் எப்படி விழுந்தார் அப்படின்னா வந்து இந்த சின்ன வயசுல ஓனா அடிக்க போகும்போது ஓனா தப்பிச்சு போகும்ல, அந்த மாதிரி விழுந்தது வேல்முருகன். யார் பெத்த குழந்தையோ ஷோக்கு வரும்போது ஒழுங்காதான் வந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ என்னாச்சு? ஏங்க பேலன்ஸ் பத்தலைங்க. பேலன்ஸ் பத்தலையா? பேங்க்லயா? நீங்க பண்ணது வாக் இல்ல, நீங்க பண்ணது தவக்கல ரேஸ். குதிச்சு இவங்க இங்க வாங்க பிரீதா, யூ ஆர் தி வின்னர், ப்ரவுட் வின்னர். அது கூட வரல, வெறும் காத்து தாங்க வருது. இன்னொரு வாட்டி ரீடேக் எடுத்து போறீங்களா? கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா டாஸ்கையும் 15 வாட்டி பண்ணி கடைசியில ஒரு பித்தளை கோப்பை கூட கிடைக்காம வீட்டுக்கு போறது யாருன்னு பார்த்தாங்க? வேல்முருகன். 2 இருக்கு சார். 2 அத போகும்போது பிடிக்கிடுவோம். ஐயோ அது ஓகேவா? அப்புறம் வந்து கடல் கண்ணியே வந்து கொஞ்சம் பெருத்து போய் நிறைய பண்ணு சாப்பிட்ட மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி வந்தது வந்து சாய் பிரசாந்த். கார்பரேஷன் ஸ்கூல்ல கமர் கட்டி வைக்கிற ஆயா மாதிரி இருக்கிற சாய் பிரசாந்த் கடைசியா விழுந்தாலும் ரொம்ப சீக்கிரமே இந்த வாட்டி உன்ட்ட கடல் கண்ணி சாய் பிரசாந்த். டேய் உங்களை தான் கூப்பிட்டுக்கிறேன். How was the experience? You are the winner actually. ஏன் வின்னரு? ஹலோ நாங்களா சுத்தலையா? கையில தட்டுற அளவுக்குலாம் இல்ல. எத்தனை 15 செகண்ட் எடுத்துட்டு என்னையா வின்னர்? அவன் 2 நிமிஷம் இருக்கா தெரியுமா உனக்கு? அந்த பெட்ல நீங்க முஞ்சா ஏறி நிக்கிறீங்களா? வரீங்களா? அடுத்த வாட்டி ஷூட்டிங் நடக்கும்போது வாங்க அங்கிள், ஒரு வாட்டி ஏறி நில்லுங்க, அவ்வளவுதான். அப்படி இழுத்துக்கும். காசு பணம் துட்டு மணி பாட சொன்னா எனக்கு கல்யாணங்கிற பைத்தியம் மாதிரி இருங்க. அப்படியே மேலே இருக்கு. Ladies and gentlemen, Why This Kolaveri கடைசி ரவுண்ட்ல பாட்டே பாடாம ஸ்டாப் பண்ணிட்டு போலாமா? இது நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. நான் பாடுனேன். எங்க பண்ணீங்க? கடைசியில எனக்கு கல்யாணம் வந்து இருந்தது. அசன கடை பிடிக்கிற ஹைட்ல அட பாடுனேன். ஸ்டாப்பே கிடையாது. ஆமா இப்ப சுத்துங்க நல்லா. ஸ்டாப் பண்ணுங்க சார். அப்படி இல்லடா. அப்பா இன்னும் ஒரு 30 செகண்ட் இந்த பாட்டு ஓடினா கூட நீ எங்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். இந்த போட்டியை நீ தவறான கண்ணோட்டத்தோட பாத்துருக்க. முதல்ல என்னடானா அவனை கீழே தள்ளி விட்ட, இப்ப பெட்ல படுத்துக்கிட்ட. ஏந்திரு. ஏமா நீ திருப்பி பாத்துக்கிற? நில்லு. எஜ்ஜில் நில்லுன்னு நீ எங்க போய் நின்ன? ஏங்க இரு வா. No money, no money, no money, no money, Agil, walk. No money, no honey, no honey, no honey. பாடுமா?
ஆஹா 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 உண்மையை சொல்லுங்க, பார்டர்ல நீங்க என்னத்த சுட்டீங்க? வாக்குன்ற ஜம்ப்ன்ற தவகலை ரேஸ் மாதிரியே இந்த ஸ்டெப் போட்டுக்கிறீங்க. அதுதான் பேலன்ஸ். இதான் பேலன்சிங் தி ஆக்ட். ஓகே, ராணுவ வீரன் கிட்ட நம்ம கத்துக்கிட்டது பேலன்சிங் தி ஆக்ட். அங்கிள் யூ சூப்பர் அங்கிள், பீயிங் எ சூப்பர் ஸ்போர்ட். ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். இப்ப வரீங்க, கட்டி பிடிங்க, அப்பதான் நம்ம அழணும். இப்போ எபிசோடுக்கு அப்புறம் நான் உன்னை எப்படி பார்ப்பேன்? பார்க்கலாமா? ஏதோ பார்க்கவே முடியாத மாதிரி எல்லா ஷோலையும் பண்ணுவாங்க, ஆனா நாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவல் நிகழ்ச்சியில இன்னைக்கு வின் பண்ணது இந்த அப்பாவும் கிடையாது, இந்த பொண்ணும் கிடையாது. பொறுப்பான பொண்ணு அப்பாவோட ஹெல்மெட் கட்டி, ஆஹா நீ இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அங்கிள். நீங்க அழணும். இந்த பொண்ணு பெற்றதுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமான்னு சொல்லணும். இந்த கண்டஸ்டன்ட்லாம் வரும்போது நாங்கள் 2 வழியாக வர வைப்போம். ஒன்று படிக்கட்டில் இறங்குறவங்க, அவங்க பழப்பு வந்து சமஜாலி வந்து இறங்கி வந்துடலாம் நார்மலாக இல்லை கமான் அப்படின்னா வந்துடுவாங்க. இன்னொரு இந்த படிக்கட்டில் இருந்து பதிலாக இந்த சறுக்கு மரத்தில் சாஞ்சு வரவங்களாம் இருக்காங்களே, பாவம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாஞ்சு வரும்போதே அவங்களுக்கு சில பல அடிகள் படும். இன்னொன்று அந்த படிக்கட்டை இந்த சறுக்கு மரம் ஃபுல்லாக வந்து கையில் பார்த்தா பயங்கர கறி கிரீஸுன்ற மாதிரி நீங்கள் அந்த கையை நாங்கள் க்ளோஸாக போய் காமிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க கை குடிக்கினா 2 நாள் நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்க கையாயிடும். அடிபட்டுனே வந்து அப்படியே தேய்ச்சினே வருவாங்க. Sweet as a harmony, should I? எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஷோ பண்ணுறதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு மூமெண்ட் இருக்குது. எது அப்படின்னா, கடைசியில் ஒரு செக்கு கொடுப்பாங்க, 12,500 25,000 18,000. அந்த செக்கு கொடுத்தோன்னே அதில் அமிதாப் பச்சன் மாதிரியே எங்கேருந்தோ வர பெண்ணை அப்படியே போய் கேட்ச் பிடிச்சி அப்படி பிடிக்கும் போது ஏதோ நம்ம உலகத்தில் பெரிய விஷயத்தை சாதிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். நீங்கள் அப்படியே பேக் டு பேக் போடுவாங்க, நான் எவ்வளோ நல்லா கேட்ச் பிடிச்சேன், எப்படி எனக்கு இந்தியன் டீமில் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியன் சிக்னேச்சர். வாங்க பிரதர். அமிதாப் பச்சன் அத்தை பையன் மாதிரி நான் போட்ட சைனோட 16,000 ரூபாய் செக் கிடைச்சிருக்குது. ஐ வில் சைன் ஃபார் யூ. இந்த சைனை நான் போடாம ஒரு எபிசோட் கூட முடியாது அப்படின்றதால மறுபடியும் இந்த சைன் போட்டேன். இதே மாதிரி என்னது நீ வாங்கின 9,000 ரூபாய்க்கு தான் போட முடியும். அமிதாப் பச்சன்லாம் வந்து போட மாட்டார். ஸோ இந்த ஷோ இதுக்கப்புறம் இனிமேல் செம்ம ஜாலியாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆரம்பிக்கும் போது இதான் சொல்லியிருந்தீங்களா, ஆரம்பிச்சதுலேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் கடைசி எபிசோட்லாம் பார்க்கும்போது 4 நூற்றாண்டுக்கு சிரிப்பீங்கன்ற அளவுக்கு நிறைய எபிசோடோட உங்களை வந்து பார்க்குற வைக்கலாம். திஸ் இஸ் பாலாஜி சேயிங் டாடா பாபாய், குட் நைட் அண்ட் ஹேவ் அ கிரேட் நைட் அண்ட் ஹாப்பி நியூ இயர். டாய்.